உங்கள் விஜய். எதுக்காக இங்க வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா என் வாழ்க்கை நாசமாயிடும். இருக்கிற கொஞ்ச நேரத்துல நானும் நீயும் சந்திக்கிறதே 2 நிமிஷம் தான். இதுல 1 நிமிஷம் நீ என்ன திட்டுறதுலயே காலி பண்ணிட்ட. 1 நிமிஷமாவது நான் பேசுறத கேளு. சொல்லு. உன் கல்யாணத்துக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். என் பின்னாடியே தொடர்ந்து வந்து என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். நான் உன் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எதுவும் வேணாம். நான் நேர்மையா சம்பாதிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. என் உழைப்புல வந்த பணத்துல உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. உன் இஷ்டம். உனக்கு இஷ்டமானதை சொல்லு. நீ ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். என்னடா இது, உங்க கூட சில திருடு ரோல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. உன் கூட சேர்ந்து நாங்க காமெடி ரோல்லாம் பண்ணலையா? வாடா பேசாம. என்ன இது பெட்ஷீட்? நாம தெய்வான ரூமுக்கு போறப்போ ஒருவேளை ஆத்தா அண்ணன் அண்ணி யாராவது கதவை திறந்துட்டு வெளியே வந்தா பெட்ஷீட்டை போட்டு ஒரே அமுக்கு. அவங்க மூச்சு முட்டி பப்பரப்பான்னு போய் சேர்ந்துருவாங்க. ஆறுமுகம் கல்யாணம் அறகுறையா மண்டைய போட்டுரும். வாங்கி யோ, அந்த பெட்ஷீட் மடிச்சு உள்ள வையா. பாலமுருகா, இந்த பெட்ஷீட்டை மடிச்சு மேல் பாயிட்ல வை. ஆரம்பம் மாப்ள, இவ்வளவு கஷ்டப்பட்டு தெய்வான கிட்ட பேசணுமாடா? ஒரு மிஸ்டி கால் கொடுத்தா அந்த பிள்ளையே கூப்பிட்டு காரி துப்பு. ஏயா ஒரு கால் பண்ண வக்கு இல்லாதவனுக்கு காதல் ஒரு கேடான்னு. டே ஆறுமுகம், மிஸ்டு கால் கொடுக்குறவன் காதெல்லாம் மிஸ் ஆகி போது பாத்துக்கடா. கொல்ல பேரு டாப் அப் பண்ணி தான்டா சைட்டுகளை பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போன்ல எல்லாம் பேச மாட்டேன், நேர்ல தான் பேசுவேன். பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமாடா. அடம் பிடிக்கிறானேடா. பாலமுருகா, என்னடா அர்ஜென்டா. ஐயோ, அப்படியே போய் இறக்கு. இந்த ஆள் முதுகலையா? என்ன ஆரம்பம், நீ முட்டா போயிடா. ஏன் மாப்பிள்ள என்ன திட்டுற? பின்ன என்னடா இந்த வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் எதுக்குடா கூட்டு வந்த? நம்ம 2 பேரும் அழகா போய் தேவனை பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. வேஸ்ட் லக்கேஜா? தம்பி, வர வர எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. பிரச்சனை ஆகிரும் பாத்துக்க. மிஸ்டர் கல்யாண மாப்பிளை, சொல்டா. நீங்க மட்டும் தானே தெய்வான கிட்ட பேசணும்? ஆமா. அப்புறம் ஏன் பாலமுருகா உங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்காப்ல? டே பாலமுருகா, நீ ஏற்கனவே கொடுத்த ஷாக்குல நாங்கெல்லாம் ஷேக் ஆகி போய் நிக்கிறோம். ஷேக் ஆயிட்டா நேரா துபாய்க்கு போ. இங்க எதுக்காக இருக்க? ஆணவம் பிடிச்சு அலையிற பாலமுருகா. யாரோ பேசுற சத்தம் கேக்குது. அழாத. சரி, எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்? நீ எனக்கு பிடிச்சத வாங்குவ தெரியும். ஆனா அது கொடுக்கறதுக்காக என்ன பார்க்கணும்னு அடம் பிடிப்ப. எனக்கு சித்திரவதையா இருக்கு. என்ன விட்டுரு ப்ளீஸ். எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன வேணும்னு சொல்லு. இது சத்தம் கேக்குது, நீ போ. ஏய், இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போ. யாரா? என்னடா யாரு வந்தாங்க? யாரா? யாரு? யாரும் இல்லடா.
ஏ அண்ணன்டா பாலமுருகன் இவன் ஏன் கூப்பிடுறான்? ஆறுமுகம் சொல்லு. தேவன ரூம்ல இல்லையா? என் பக்கத்துல தான் படுத்திருக்கா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போனை விட கொடு. காலையில பேசு. இப்ப பேசணும் கூட. ஆறுமுகம் பேசணுமா? இல்ல, நான் பேசணும். முடியாது. காலையில பேசு. நான் ரூமுக்கு வரேன். கதவு திறக்க சொல்லு. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? அண்ணன்கிட்ட சொல்லணுமா? நீ ஆண்டவன்கிட்ட கூட சொல்லு. இப்ப நான் ரூமுக்கு வரேன். தேவனை எழுப்பி விடு. 2 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். ஹலோ, ஹலோ. ஏ வெண்ணிலா. ஏய், என்னடியாச்சு? பாலமுருகன் பார்த்துட்டாரு. யார? பழனியம்மா? தெரியல. ஹலோ. எங்க 2 பேரையும் பார்த்திருக்கலாம். இல்ல என்ன பழனிய? எனக்கு பயமா இருக்குடி. இரு, ஒரு நிமிஷம். இந்த இரு, எழுப்புறேன். பேசு. தெய்வான, 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 பாலமுருகன் கிட்ட பேசணுமா? பேசு, பேசு. சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கியா? ஆ, சரி, நான் காலைல பேசுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. காலைல பாப்போம். பாலமுருகன் உன்னை சந்தேகப்பட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். இத பாரு, பழனி தப்பிச்சு போயிட்டான்ல, பிரச்சனை இல்லை. நீ நிம்மதியா தூங்கு. காலையில பாத்துக்கலாம். எதுவும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது, பயப்படாத. தூங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பொண்ணுமா நீ, கோயில்ல பூ கூட வைக்காம? தனலட்சுமி, ஆ, இந்த வரேன், இந்த வந்துடுறேன். வெண்ணிலா. இரு அக்கா. தட்டுல பூ, தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. சரியா? என்ன என்ன நீ தான் சொல்லணும்.
புரியல. ராத்திரி ஒழுங்கா தூங்குனியா? எனக்கு என்ன, நல்லா நிம்மதியா தூங்குனேன். பஸ்ல ஒரு இளநீ கொடுத்தாங்க பாரு, அது ஆளை செம்மையா அசத்திடுச்சு. உனக்கு லாட்ஜுக்கு வெளில என்ன நடந்துச்சுன்னு தெரியாது? அ, அ, தெரியாது. ஏய், என்ன எதையோ மறைச்சு மறைச்சு பேசுற? லாட்ஜுக்கு வெளியில என்ன நடந்துச்சு? அன்னைக்கு வீட்ல ஒரு ஆள் ஏறி குதிச்சு தெய்வான ரூம் பக்கமா போனான்னு சொன்னல. ஆமா, நீ சொன்ன. நாங்க யாரும் ஒத்துக்கல. அதே ஆள் நேத்து லாட்ஜுக்குள்ள நீயும் தெய்வானையும் தங்கி இருந்த ரூம் பக்கம் வந்தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் பார்த்த உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் யாரையும் பார்க்கல. பார்க்கலையா? இல்ல உங்களை பார்க்க வந்த ஆள் யாருன்னு காட்டி கொடுக்க விருப்பம் இல்லையா? நான்சென்ஸ் மாதிரி பேசாத. உனக்கு என்ன பைத்தியமாடா? எப்ப பாரு தேவான ரூம் பக்கம் ஒருத்த வந்தான்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அவ கல்யாண பொண்ணு, தேவையில்லாம அவ பேரை கெடுக்காத. நீயும் அவளும் சேர்ந்து அண்ணன் குடும்பத்தை பேரை கெடுக்காதீங்க. பாலமுருகா, அடுத்து ஒரு வார்த்தை பேசின விறகு கட்டையை எடுத்துட்டு வந்து மண்டைய பொளந்துருவேன். என்னடா தேவா, நீ சந்தேகப்படுறியா? ஆமா. டே, தப்பு. ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசாத. உருப்பிடவே மாட்டேன். இங்க பார், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. மறைக்க பிரச்சனை பெருசாயிட்டு தான் போகும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா ஷேர் பண்ணு. எந்த பிரச்சனைனாலும் நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப நன்றி. உன்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வெண்ணிலா, நீ அனாவசியமா சிக்கல்ல மாட்டிப்பேன்னு தோணுது. யாரையோ காப்பாத்த நீ சிக்கல்ல மாட்டிக்காத. ஐயோ, ஏண்டா காலங்காத்தால பிரச்சனை பண்ற? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எந்த வேலையும் இல்லனா எங்கேயாவது ஓரமா உட்கார்ந்து மீசைய முறுக்கு. வரேன். ஒரு நிமிஷம். 2 கேள்வி. தெய்வான பஸ்ல எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துச்சு. இப்ப ஏன் துளி சிரிப்பு இல்லாம நொந்து போயிருக்கு? ஆறுமுகத்தை தெய்வான கூட பேச அலோ பண்ணாம தடுத்துட்டு இருக்கியே, எதுக்கு? ஏதாவது உண்மையை தெய்வான உளறிடும்னா? கேட்டு முடிச்சிட்டியா? நீ கேட்ட எந்த கேள்வியும் எனக்கு புரியல. சோ பதில் இல்ல. பை. நான் கண்டுபிடிக்கிறேன். நிஜத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லா தீய மூட்டி விடுங்கண்ணே. அடுப்புல கட்டாக்கறி, இடுப்புல குவாட்டர் இருக்கு. கட்டழகிகள் கண்ணுக்கு முன்னாடி சிட்டா பறந்துகிட்டு இருக்காளுகளே. டேய் ஆறுமுகம், உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம மாசத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு வரணும்டா. ஏய், நானும் தெய்வானையும் கண்டிப்பா வருவோம்டா. வரும்போது 4-5 காட்டுக்கோழியும் கூட்டு வந்துருவாப்ல. அப்ப நீ என்ன வேட்டைக்கு போக சொல்றியா? டேய் காட்டுக்கோழிலாம் வேணாம்டா, புள்ளிமானா கூட்டிட்டு வா. புள்ளிமானா பிரச்சனை ஆயிட போதியா? டேய் ஒன்னிய புள்ளிமானுங்கிறது வெண்ணிலாடா. ஏய், நீங்க திருந்த மாட்டீங்கடா. திருந்தவே மாட்டீங்க. திருந்தனும் பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்களா? சும்மா போவியா? ஏய், இன்னும் 10 கேன் தேவைப்படுண்டா. அண்ணா சீக்கிரமா போங்கண்ணே, சமையல் லேட் ஆயிட போகுது. நில்பாண்டி, என்ன கதாநாயகன் கண்ணாடி போட்டு வர்றான். ஏய், அண்ணன் சாப்பாடு எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்னு கேட்டாரு. சோறு வெந்ததும் சொல்லி அனுப்புறோம் போ. டேய், இந்த வெளியில கோஷ்டி இப்பவே பசிக்குதுன்னு இம்சை பண்ணிட்டு இருக்காளுங்கடா. மாப்ள, இன்னும் 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம்டா. குழம்பு கரண்டி எங்க?
கரண்டியை கழுவு எடுத்துட்டு போயிருக்காங்கயா. ஒன்னும் பிரச்சனை இல்ல பாலமுருகா. நான் குழம்பு குண்டாக்குள்ள கைய விட்டு 5-6 லெக் பீஸ் எடுத்து தரேன். வெண்ணிலாவை சைட் டிஷ் மாதிரி சாப்பிட சொல்லு. யோ கோவில் கூட பார்க்க மாட்டேன், கங்கலி கண்ணுல போட்டுருவோம். கண்ணுல போட்டுருவியா? எங்க போற? பூஜை ஆரம்பிக்க போகுது. அப்படியா? ஆமா. மாப்பிள வெரசா எல்லாத்தையும் முடிங்க. மாலை வீசுற சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி முன்னாடி போய் நிக்கணும்டா. மாலை வீசுற சடங்கா? மாலை வீசுற சடங்குனா என்னடா அது? உனக்கு எதுக்கு? அதெல்லாம் கல்யாணம் ஆகாத அழகான வாலிபர்களுக்கு. உனக்குதான் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சாடா? சாரிடா மாப்பிள, மன்னிச்சிடுறா. முட்டாள்தனமும் வளரிட்டேன். டேய் பரவாயில்லடா, நீ ஒன்னும் தப்பா சொல்லலையே. பாலமுருகன் இன்னைக்கு மாலை வீசுற சடங்குல நம்ம கூட கலந்துக்கிறான். பாலமுருகா, நீ என் பக்கத்துல நில்லு. உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சாலும் அடிக்கும். டேய் எனக்கு இந்த சடங்கு மேல நம்பிக்கை இல்ல, நீங்க வேலையை முடிக்கிற வழியை பாருங்க. பாலமுருகா, ஒரு நிமிஷம். மாலை வீசுற சடங்கை பத்தி ஒரு ட்ரெய்லர் ஓட்டுறோம். அதை கேட்டுட்டு நீ வரையா வரலையான்னு முடிவு பண்ணிக்கோ. தில்பாண்டி உள்ளேனையா. பாலமுருகா, இந்த கருப்பண்ண சாமிக்கு பேரு கல்யாண கருப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு தீபம் காமிச்சு பூசை முடிஞ்ச பிறகு பூசாரி பொண்ணு கையிலயும் பையன் கையிலயும் ஆளுக்கு ஒரு மாலையை கொடுப்பாரு. உங்க கல்யாணம் நல்ல விதமா நடக்கிற மாதிரி இந்த ஊர்ல கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கணும்னு வேண்டிக்க சொல்லி மாலையை அவங்க விரும்புற பக்கம் வீச சொல்லுவாரு. அந்த மாலை யாரு கழுத்துல போய் விழுகுதோ அவங்களுக்கு வெரசா கல்யாணம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் இந்த கருப்பண்ண சாமி ஏகப்பட்ட பேருக்கு ஜோடி சேர்த்து வச்சிருக்காருப்பா. நிஜமாவா? ஆசை வருதா? ஆசை வருதா? வந்தாகணும் இல்ல மதையான. கருப்பண்ண சாமி கோயில் காத்தப்படி காதல கல்யாணமா மாத்திர இடமப்பா. பாலமுருகா, நாங்களாம் கழுத்த கொக்கு மாதிரி நீட்டிக்கிட்டு நிப்போம். நீயும் கும்பல்ல வந்து நின்று. போன வருஷம் என் கழுத்துல மாலை விழுந்துச்சு, இந்த வருஷம் கல்யாணமே நடக்க போகுது. இந்த ஆளும் பல வருஷமா நின்னுக்கிட்டு தான் இருக்காப்ல. ஒரு பூ கூட அவர் மேல வந்து விழுக மாட்டேங்குது. டேய் அதை விடுறா. பாலமுருகா, இந்த முறை உன் கழுத்துல மாலை விழுந்ததுன்னா இந்த வருஷம் உன் கல்யாணம் கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என்னப்பா நமக்குள்ள எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில ஒரு பெட்ரோல் மார்க்ஸ் லைட் ஏத்தி வச்சாருன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுற பெரிய பிடிச்சிருக்க டாகலா தட இருக்க முடியும். போடா லூசு. நல்ல வேலைக்கு இந்த மாலை ஏறிற சடங்கு பத்தி சொன்னீங்க. சரியான நேரத்துக்கு எங்கேயாவது பாறைகளை போய் ஒளிஞ்சுக்க போறேன். இதுல நான் சிக்கலப்பா. ஒளிஞ்சுக்க போறியா? ஆமா, எவன் என் கல்யாணம் எல்லாம் பண்ணி கஷ்டப்படுறது. நல்லதா போச்சு, ஒரு சுமாரான பையன் போட்டியிலிருந்து விலகிட்டான். மதியான பூஜை நடக்கிறப்போ உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். எப்ப மாலையை வீசுறாங்கன்னு மட்டும் சொல்லு, எஸ்கேப் ஆயிடுறேன். சரி. பாலமுருகா அண்ணன் கூப்பிடுறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவான, 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 வெண்ணிலா. பாலமுருகன் என்னை கூப்பிட்டு விசாரிச்சான். நேத்து ராத்திரி லாட்ஜுக்கு பழனி வந்துட்டு போனது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஐயோ, நீ பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா துல்லியமா உன் முகத்தை படிச்சிருக்கான். தெய்வான பஸ்ல கலகலப்பா வந்தா, இப்போ ஏன் அழுது வடிரா? ஏதோ குழப்பத்துல சுத்துறா. என்ன விஷயம்னு துருவி துருவி கேக்குறான். நீ என்ன சொன்ன? ஏதேதோ பேசி சமாளிச்சிட்ட. நீ ஏண்டி இப்படி இருக்க? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வெண்ணிலா. வைத்தியம் விளையாடுறியா? தனலட்சுமி ஆண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க பாரு,
லைஃப்ல நம்ம விரும்புறது எல்லாம் நடக்காது. நடக்கிற விஷயங்களை நம்ம விரும்ப பழகிக்கணும். தயவு செஞ்சு மனசுக்குள்ள எல்லா கவலையையும் பூட்டி வச்சுட்டு முகத்துல சிரிப்பு கொண்டு வந்து நிறுத்து. முடியல. முடியணும். இது உன் கல்யாணம். எல்லாரும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அது என்ன என்ன என்னன்னு 1000 கேள்வி எழும். ஆனா பழனி பேச்சு எடுக்காத ப்ளீஸ். நீ சந்தோஷப்படுவேன்னு தான் பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சும் 2 தடவை பழனியை மீட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணேன். இனி முடியாது. இட்ஸ் ஓவர். ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன்டி. ஆண்டி அங்கிளுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. குட். போய் எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இரு. சரி, நீ கூடவே இரு. இருக்கேன்டி. இப்ப போ.